Guys, ஒரே ஒரு நிமிஷம். We are invited to Lakme Fashion Week. ஐம் ஸோ ஹாப்பி. இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஈவெண்ட். ஸோ அதனால் அவுட்ஃபிட்டும் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்டட் மை அவுட்ஃபிட் டு பி மேட் பை மை சிஸ்டர். ஏன்னா எனக்கு அவள் தான் பெஸ்ட் டிசைனர். நாங்கள் வந்து கரெக்டாக வெக்கேஷனில் இருக்கப்போ இது எல்லாமே பிளான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எப்படியெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்ஸ்போலாம் அமுச்சு விட்டுட்டேன். அவள் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டு தனியாக போய் ஃபேப்ரிக்லாம் சோர்ஸ் பண்ணி பாதி முடிச்சு வச்சுட்டா. அதுக்கப்புறம் நான் வெக்கேஷன்லேருந்து வந்த உடனே டேரெக்டாக கோயம்புத்தூர் போயிட்டேன். சரிவா நான் கூடவே உட்காந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவள் டயர்ட் ஆகிறப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணி இப்படி பண்ண அப்படி பண்ண டார்ச்சரும் பண்ணி ஒரு வழியாக பண்ண வச்சாச்சு. ஆக்சுவலி பார்த்தா இதுதான் அவன் எனக்கு பண்ணி கொடுக்குற ஃபர்ஸ்ட் ட்ரெஸ். ஆனால் இனிமேல் ட்ரெஸ்ஸே உனக்கு பண்ணி கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். ஐஸ்கிரிசம் கிரியேட்டிவிட்டி லெவலில் உள்ள நிறைய இறக்கிட்டா. அவள் மட்டும் இல்லை, அம்மாவும் சேர்ந்து நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து டிசைன் பண்ண அவுட்ஃபிட் இது. ரூமை பார்த்தா யாராலையும் உள்ள நுழைய முடியாது. 2 நாள் ரூம் இப்படி தான் இருந்துச்சு. நடுவில் அப்பா அப்படின்னு டயர்டாகி உட்கார்றப்பெல்லாம் அம்மா ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்து எங்களை பயங்கர எந்துவாக்கி விட்டுருவாங்க. ஒரு வழியாக அவுட்ஃபிட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நானும் கிளம்பிட்டேன். எல்லாம் பாய் சொல்லிவிட்டு அம்மா ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிவிட்டு அமுச்சு வச்சுட்டாங்க. ஐ திங்க் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 3 இயர்ஸ் கழிச்சிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் ரிலேட்டடாக தனியாக வெளியில் போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பார் குடும்பத்தோடையே போய் பழகிட்டு தனியாக போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தெரியாமல் என்னோட லக்கேஜ் வந்து செக்இனில் போட்டுட்டேன். ஐயோ அதை நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு 1 hour மேலே வெயிட் பண்ணி அப்புறம் வாங்கிட்டு ரூமில் செக்இன் பண்ணுறதுக்கு 12க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டு மக்களுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணிவிட்டு ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு படுக்க போனதுக்கப்புறம் திடீர்னு ரேண்டமாக ஒரு தாட் வந்து நம்ம ஏன் ஹீட்லெஸ் கர்ல்ஸ் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.